பாமகவிலிருந்து அன்புமணி நீக்கம் செய்யப்படுவதாக ராமதாஸ் அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்து நம்முடன் பேச மூத்த பத்திரிகையாளர் துரைக்கண்ணா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சகோதரி. சார், பாமகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்துமே அன்புமணி நீக்கம் செய்யப்படுவதாக ராமதாஸ் அதிரடியாக இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து உங்களோட கருத்துக்கள், உங்களது முதற்கட்ட பார்வையை பதிவு பண்ணலாம் சார். வட மாவட்டங்களிலும் மேற்கு மண்டலத்திலும் ஓரளவுக்கு செல்வாக்கு மிக்க சமுதாயமான வன்னியர் சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய வன்னியர் சங்கம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி பலரும் அதில் பயணித்த வேளையில் திரு ராமதாஸ் அவர்கள் அதை அரசியல் கட்சியாக மாற்ற வேண்டும் என்று 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கட்சியை தொடங்கினாரே. ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் திமுக, அதிமுக, காங்கிரசுக்கு அடுத்து ஒரு பெரிய அரசியல் கட்சியாக உருவாகி கிட்டத்தட்ட 18-20 எம்எல்ஏக்கள், ஒரு 6 எம்பி, மத்திய அமைச்சரவை என்றெல்லாம் இடம் பிடித்து வளர்ந்து வந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்பொழுது அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் பாமக, அன்புமணி பாமக என்று உடைந்து நிற்பது அதை வெளிப்படையாகவே இன்று திரு ராமதாஸ் அறிவித்து விட்டார். திரு அன்புமணி அவர்களை அரசியல் கட்சிக்கு பாமகவிற்கு கொண்டு வந்து இளைஞரணி பொறுப்பு வழங்கிய நேரத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள நிர்வாகிகள் ஒரு 60-70% பேர் அன்புமணி பின்னால் அணிவகுக்க தொடங்கி விட்டார்கள். அதைத் தொடர்ந்து அவர் எம்பி ஆகி மத்திய அமைச்சரானுடன் இன்னும் ஒரு 10-20% அதிகமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80% அன்புமணியை தொடர ஆரம்பித்து விட்டார். காரணம், பெரியவர் ராமதாஸ் அவர்களுக்கு 80 வயது கடந்து விட்டது. இனி நமக்கு அரசியலில் பதவி, பொறுப்புகள், எம்பி, எம்எல்ஏ வேணும்னா அன்புமணி தயவு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பயணிக்க தொடங்கிட்டாங்க. திடீரென ஏற்பட்ட இந்த அதிகார யுத்தம், நிறுவன தலைவர் ராமதாஸை தன்னை தலைவராக அறிவித்துக் கொண்டு தலைவராக இருந்த அன்புமணியை செயல் தலைவராக போட்டதிலிருந்து பிரச்சனை முத்திருச்சு. குடும்ப பிரச்சனையும் அப்படிங்கிற மாதிரி பரவலாக பேசப்பட்டது. இப்போது குடும்பத்திற்குள்ளும் ஒரு குழப்பமான நிலை இருப்பதாகத்தான் தெரிகிறது. தன்னுடைய மகளை முன்னிறுத்துகிற அளவில் அவர் வந்துட்டாரு திரு ராமதாஸ். இப்ப மகளாங்கிற போட்டியும் உருவாகிடுச்சு. இது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நிச்சயம் உருவாக்கும். இந்த 2026 எந்த அணி யாரோடு கூட்டணி என்கிற மாதிரியான ஒரு போக்கு இருந்தது. இப்போது அன்புமணி நான் தான் அதிமுக, நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சி, நிறுவன தலைவர் ஆலோசனையோடு தான் செயற்குழு பொதுக்குழு கூட்டணும்னு இருக்கு. அவருக்குன்னு நிறுவன தலைவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நாங்கள் தான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மையான பாமக என்று அவங்க போயிட்டாங்க, கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிருக்காங்க. இப்ப இவருடைய நீக்கம் செல்லுபடியாகுமா, தேர்தல் ஆணையம் எந்த விதமான முடிவை எடுக்க போகிறதுங்கிறத பொறுத்துதான் அன்புமணியின் எதிர்காலமும் ராமதாஸின் எதிர்காலமும் பாமக எதிர்காலமும் தீர்மானிக்கப்படும் சகோதரி. சரி, இப்போ அன்புமணி மீது ஏற்கனவே ஒரு 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் இப்போ வரைக்கும் பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் இந்த ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்கிறாரு. இப்போ இதை தொடர்ந்து அன்புமணி தரப்புல இருந்து என்ன மாதிரி அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும்? இப்போ அன்புமணி தரப்புல என்ன மாதிரி முடிவு எடுக்கப்படும் சார்? இல்ல, அதுதான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி. நாங்கள் தான் சட்ட ரீதியாக செயற்குழு பொதுக்குழு ஒப்புதலோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை. நான் என்னை நீக்க எவருக்கும் அதிகாரம் இல்லை, நிறுவன தலைவருக்கு குறிப்பாக எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறதான் அன்புமணியினுடைய நிலவரமாக இருக்கிறது. அன்புமணியை சார்ந்திருக்கிற அந்த கட்சியினுடைய சட்ட ஆலோசகராக இருக்கிற திரு வழக்கறிஞர் பாலு அவர்கள் கூட பலமுறை இதை தெரிவிச்சிருக்கிறாரு. இப்ப தேர்தல் ஆணையத்திலும் அவர்கள் கூட்டிய பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். திரு ராமதாஸ் அவர் கூட்டிய பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், கட்சி நிர்வாகிகள் மாற்றம் தொடர்பான விஷயங்களையும் அனுப்பி வச்சிருக்காங்க. இதுல தேர்தல் ஆணையம் எந்த விதமான முடிவை எடுக்க போகிறது அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே அரசியல் கட்சிகளில் இது மாதிரியான பிளவுகள் உருவாகிற பொழுது அந்த கட்சியின் சின்னத்தை முடக்கி வைத்துவிட்டு நீங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று யார் உண்மையான பாமக என்று நிரூபித்து வாருங்கள், அதன் பிறகு கட்சி சின்னத்தை ஒப்படைக்கிறோம் என்பது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கூட தேர்தல் ஆணையம் எடுக்கலாம். அது பாமகவுக்கு இன்னும் மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை ஏற்படுத்திவிடும்.
குறிப்பாக பொது வெளிகளில் என்ன பார்க்கிறாங்கன்னா, நிர்வாகிகள் மட்டத்தில் தான் அன்புமணிக்கு ஆதரவு, அடிமட்ட தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணிக்கிற சாதாரண உறுப்பினர்கள், கிராம பகுதியை சார்ந்தவர்கள் ஐயா பெரியவர் ராமதாஸ் பின்னாடி தான் இருக்காங்க. எனவே நாங்கள் தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ரீதியில் திரு ராமதாஸ் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அன்புமணி பார்ப்போம் ஒரு கை என்கிற மாதிரி அவரும் இறங்கிட்டாரு. இதுவரையிலும் நடத்திய பஞ்சாயத்து, குடும்ப பஞ்சாயத்து, பிரமுகர்கள் பஞ்சாயத்து, முக்கிய நபர்கள் நடத்திய பஞ்சாயத்து எல்லாமே தோல்வி அடைந்து திரு ராமதாஸுடைய கை இப்போது ஓங்கி இருக்கிறது. தேர்தல் ஆணைய முடிவுக்கு பிறகு யார் கை ஓங்குகிறது? அன்புமணியின் பாமகவா அல்லது ராமதாஸின் பாமகவா? இது திரும்ப ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை காலம்தான் பதில் சொல்லணும் சார். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. நன்றி 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 சோதரி.